வாங்க, இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலையடி சேனல்ல லெமன் சாதம் செய்யறேன் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம செய்யற லெமன் சாதம் ரொம்ப கலக்கலா இருக்கும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம லெமன் சாதத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வெரைட்டி ரைஸ்னால நல்லெண்ணெய் சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய். கொஞ்சம் அடுப்பை லோ பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளம்பிடணும். அடுத்ததாக கடலைப்பருப்பு. நம்ம இந்த வெரைட்டி ரைஸுக்கு லெமன் சாதத்துக்கு கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் கூட வச்சு சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சாதத்தோட லெமன் சாதத்தோட முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நடக்கலை பருப்பு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப கருகிடக்கூடாது, சிறந்தா போகும். அடுத்ததாக கருவேப்பிலை, வரமிளகாய் 2 பீஸ், கொஞ்சம் இஞ்சியை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கணும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கறிக்கிறாமல் லைட்டாக சிவந்தால் போகும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் சாறை புழிஞ்சு வச்சுருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணோன்னே இந்த எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்துக்கலாம். ஏன்னா அடுப்பு ஆனில் இருக்கும்போது எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்திங்கன்னா கசந்துடும். கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அதுக்கு வீட்டுக்கு சமைச்சு சாப்பிட்ற சாதத்தை அரிசியை எடுத்து குழைவா இல்லாமல் வரையாக எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இதை உதிரியாக இருக்கணும். அப்போ தான் இந்த கட்டு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த சாதத்தை இந்த லெமன் சாறில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம கலரி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கும் அந்த கலவைக்கும் சாருக்கும் சேர்ந்த மாதிரி உப்பை சேர்த்து கலக்கிடலாம். இந்த லெமன் சாதம் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா கலக்கலான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ செஞ்ச லெமன் சாதம் பிடிச்சிருந்துச்சுல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.